ஊபியினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வர்றாங்க. ஆந்திரானுடைய துணை அமைச்சர் பவன் கல்யாண் வர்றாரு. நாம் தமிழர் வர்றதா சொல்கிறாங்க. அவங்க திமுக கூட்டணியில் இல்லை. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் தோழர் மதன் அறிவழகன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். மதுரையில் நடக்கக்கூடிய ஜூன் 22 முருகர் பக்தர் மாநாடு, அந்த மாநாடு குறித்து பல சர்ச்சைகள் எழும்புது. அமித்ஷா இங்கே வரும்போதும் அந்த திருப்பரங்குன்ற மலை இஷ்யூ பற்றி பேசிட்டு போனார். இன்னைக்கு திமுக அதை ஒரு சங்கிகளோட மாநாடா அப்படி எதிர்க்கிறாங்க. பல முற்போக்காளர்கள் அந்த மாநாடை, இந்து முன்னணி நடத்தக்கூடிய அந்த மாநாடை எதிர்த்து வராங்க. இந்து முன்னணி ஒரு மதம் சார்ந்த ஒரு மாநாடு, அதை நடத்துறதுல என்ன பிரச்சனை? ஏன் அதுக்கு இவ்வளோ எதிர்ப்பு? இல்லை, இந்து முன்னணி அதையே நடத்துதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ முருக பக்தர்கள் மாநாடு, இதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது முருக பக்தர்கள் வச்சு ஏதாவது மாநாடு நடத்திருக்கிறாங்களா? இல்லை. ஏதாவது ஆன்மீகம் சார்ந்த ஏதாவது நடவடிக்கைகள் செஞ்சிருக்கிறாங்களா? இல்லை. ஆனால் இவர்கள் இது வரைக்கும் கலவரம் செஞ்சுருக்கிறாங்க, இது நமக்கு தெரியும் இல்லையா? கோவை கலவரம் நமக்கு தெரியும், ராமநாதபுரத்தில் கலவரத்துக்கான முயற்சிகள் நமக்கு தெரியும், முத்துப்பேட்டையில் அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறது நமக்கு தெரியும், மண்டைக்காடு கலவரம் நமக்கு தெரியும் இல்லையா? இது எல்லாமே இந்து முன்னணி தலைமையில் நடந்த கலவரங்கள், கலவர முயற்சிகள், அது பதட்டம், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். வேலூரில் இப்போ ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் கொடி ஏற்றிட்டாங்க. தேசிய கொடி இருக்கிற இடத்துல பாகிஸ்தான் கொடி ஏற்றிட்டு இப்போ மறுநாள் காலையில் அவங்களே இப்போ காவல்துறை செய்தி சொல்கிறாங்க, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் உள்ள வந்துட்டாங்க, பாகிஸ்தான் கொடி ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி. யார் ஏற்றிருப்பா? தெரியல. முஸ்லீம்கள் ஏற்றினாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, யாரும் பார்க்கல. யார் ஏற்றிருப்பா? இந்து முன்னணி தான் ஏற்றுறாங்களா? அவங்க தான் ஏற்றிருப்பாங்க. இதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, 90களில் ஒரு இது வரும், இந்த மாதிரி சாமி சிலை இடிச்சிட்டாங்க, அம்மன் சிலை இடிச்சிட்டாங்க, முஸ்லீம்கள் இடிச்சிட்டாங்க, பிள்ளையாருக்கு செருப்பு மாலை போட்டுட்டாங்க, இப்படிலாம் ரோட்டில் இருக்கும் பிள்ளையார், அரச மரத்தடியில் இருக்கும், யாராவது செருப்பு மாலை போட்டு போயிருப்பாங்க. அப்புறம் கையங்களவுமா இந்து முன்னணிக்காரங்களே மாட்டினாங்க. யார்? விநாயகருக்கு விநாயகர் ஊர்வலம் நடத்துகிறாங்க இல்லையா? இதெல்லாம் அவங்க தான் கொண்டு வந்தது. அந்த விநாயகருக்கு செருப்பு மாலை எதுக்கு போடுறான்? இது ஆன்மீக நடவடிக்கையா? இல்லை. இது எதுக்கு? முஸ்லீம் மேலே விருப்பத்தை உருவாக்குறதுக்கு. அப்போ பாரு, இந்து கடவுள்களை இழிவுபடுத்துறான். இந்துக்கள் இப்போவாது பரவாயில்லைங்க, கொஞ்சம் லாஜிக்காக பேசுகிறானுங்க. இப்போ நான்லாம் ஒரு 10 வருஷம் ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன். 10 வருஷம். ஆமாம், நான் 8 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்கேன். ஓகே. ரொம்ப தீவிரமாக டெய்லி ஷாகாவுக்கு போயிடுவோம். நான் ஷாகா நடத்திருக்கிறேன், முக்கிய சிக்ஸு. அப்போ எங்களுக்கு சொல்லித்தரது என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா, நாமெல்லாம் கிழக்க பார்த்து கும்பிட்றோம், இந்துக்கள் கிழக்க பார்த்து கும்பிட்றோம், துலுக்கண்ணை பாரு மேக்க பார்த்து கும்பிட்றான், இந்துக்களுக்கு எதிராக வேணும்னு செய்கிறான்னு சொல்லி தந்தாங்க. நான் இதெல்லாம் நம்பினேன். அப்புறம் பார்த்தா மெக்கா மேற்க தான் இருக்குது. மெக்கா அது இங்கே இருக்கிறவன் மேற்க பார்த்து கும்பிட்றான், அந்த பக்கம் ஐரோப்பாவில் இருக்கிறவன் கிழக்க பார்த்து கும்பிட்றான். மெக்காங்கிறது ஒரு புனித தலங்கிறதுனால மெக்காவை நோக்கி வணங்குறான், அவ்வளோதான். வேற எந்த காரணமும் கிடையாது. தெற்கு இருக்கிறவன் வடக்கு நோக்கி வணங்குவோம், வடக்கு இருக்கிறவன் தெற்கு நோக்கி வணங்க போகிறான். மெக்காவை நோக்கி அவன் ஒரு தொழுகை இருக்குது. ஆனால் நமக்கு சொல்லி தந்தது என்ன? அவன் தாடி வச்சிருக்கிறான், மீசை எடுத்துடுறான். நம்ம மீசையை வச்சுட்டு தாடி எடுத்துருப்போம். இந்துக்கள் எதெல்லாம் செய்கிறோமோ அதுக்கு எதிராக வேணும்னு செய்வான் அப்படிங்கும்போது நான்லாம் நம்பியிருக்கிறேன். ஆமாம்ல, நம்ம மீசையை வச்சுப்போம், தாடி எடுத்துடுவோம். அவன் இந்துக்களுக்கு விரோதமாக மீசையை எடுத்துட்டு தாடி வச்சிருக்கிறான், நான் நம்பியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சு, அவன் மீசையை வலிச்சா என்ன வச்சுக்கிட்டான்னு எனக்கு என்ன கெடுதல் வந்துச்சு. அவன் மூஞ்சில அந்த மயிர் இருக்குது, அது வேணும்னா வச்சுக்கிறான், இல்லை வைக்காம போகிறான். அதனால் எனக்கு என்ன பாதிப்பு நான் யோசிக்கலை அப்போது. அதனால் ஆர்எஸ்எஸ்காரனாக இருந்தேன். யோசிக்கும் போது அதுக்கு எதிராக மாறிடுறேன். நான் ஒரு 10 ஆண்டுகள் அவங்களோட இருந்ததுலேருந்து சொல்கிறேன், எனக்கு ஆன்மீகம் பற்றி அவங்க எதுவுமே சொல்லி தந்ததில்லை. இப்போ இவங்க பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிறதோ இந்துக்கள் மாநாடு, இப்போ என்னைக்குமே இந்துக்கள் குறித்து பேசணும். இந்துக்களுடைய பிரச்சனை என்னங்க? நீங்கள் இந்து, நான் இந்து இல்லையா? இந்துக்களுடைய பிரச்சனை என்ன? காலையில் எந்திரிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீடு சேரணும், இவ்வளோ தானே மொத்தமாக. பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நோய் நொடி வந்துச்சுன்னா அதுக்கு பார்த்துக்கணும், இதானே? இதில் ஏதாவது இந்துக்களின் நலன் சார்ந்து அவனுக்கு கல்வி கொடுக்கணும்னு நினைக்க போராடி இருக்கானா? இந்துக்களுக்கு தானே இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, அப்படிதானே? பெரும்பான்மை இடஒதுக்கீட்டில் பலம் பெறக்கூடிய இந்துக்கள். இந்துக்களுக்கு ஆதரவாக எதிர்ப்பாங்க இந்துக்கள் கட்சி தானே. இந்துக்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறான்? இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருக்கிறாங்களா? இல்லை. இந்து மாணவர்களுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் ஆகணும்னு போராடி இருக்கிறாங்களா? இல்லை. இந்துக்களுக்காக என்னங்க செஞ்ச? இந்து தொழிலாளிகளுக்காக ஊதிய உயர்வுக்காக போராடி இருக்கிறாங்களா? போனஸ்க்காக போராடி இருக்கிறாங்களா? 8 மணி நேரம் வேலை வேணும்னு போராடி இல்லை. இந்துக்களோட மத உரிமைக்கு ஆதரவா எதுங்க அது மத உரிமை? இந்துக்கு இப்போ நான் ஒரு இந்துவா நான் கோயிலுக்கு போகிறேன், எங்கள் ஊரில் கோயில் கூட நடக்குது, திருச்செந்தூர் பக்கத்தில் எங்கள் ஊர், கோயில் உடைக்கு போகிறேன், எந்த துலுக்கணும் தடுக்கலையே, எந்த கிறிஸ்தவனும் தடுக்கலையே. நான் பாட்டில் போகிறேன், எங்கள் ஊரில் எங்கள் சித்தப்பா சாமி ஆடுறாரு, 2 சித்தப்பா சாமி ஆடுறாங்க, அருள்வாக்கு சொல்லுவாங்க, திருநீர் கொடுக்குறாங்க, எங்கேயும் குறுக்க முஸ்லீம் வரவே இல்லையே. முஸ்லீமால இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. ஆனால் நீ பேசுறது ஃபுல்லாக
இந்துவே வீர இந்துவே வா, முஸ்லீமுக்கு எதிராக வாங்கிற. எது? உங்க மதுரையில் சிக்கந்தர் தர்கா வந்து இருக்குது. எங்க? மலையில இருக்குது. அந்த மலை மொத்தமும் முருகனுக்கு சொந்தம். எப்போ வாங்கினார் முருகன்? மலை அடிவாரத்தில் முருகர் இருக்கிறாருங்க. திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் முருகன் இருக்கிறார், அப்படித்தானே? மேலே யாரெல்லாம் இருக்கா? சிவன் கோயில் இருக்குது, சிக்கந்தர் தர்கா இருக்குது, சமணர்களுடைய படுகை இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மலையில பல ஆன்மீக நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்குது. அது புனிதம்னு சொல்லு, புனிதம் இல்லைன்னு சொல்லு, பல்வேறு பிரிவுகளில் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, அப்படித்தானே? அது முருகனுக்கு தான் சொந்தம். முருகன் இப்போ சொன்னார், அது தமிழர்களுடைய மலை, தமிழர்கள் அதை வழிபடுறாங்க. தமிழர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, இந்துவாக இருப்பாங்க, சமணர்களாக இருப்பாங்க, சைவர்களாக இருப்பாங்க, வைணவர்களாக இருப்பாங்க, யாராக வேணா இருந்துட்டு போகிறாங்க. அது எங்கள் மலை, எங்கள் கோயில், நாங்கள் கும்பிட்டுக்கிறோம். நீ யார் சொல்கிறதுன்னு கேட்குறேன். எங்களுக்கு சாமி கும்பிட்றது நீ சொல்லி தரீங்களா? நீங்கள் எப்போ வந்தீங்க? எங்களுக்கு சாமி கூட தெரியாதா? நடுகள் வழிபாடுலேருந்து நாங்கள் கும்பிட்டு தானே இருக்கிறோம். முருகனை எப்படி கும்பிட்றதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆடு கோழி வெட்டி நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம், இல்லையா? அதான சங்க இலக்கியம் சொல்லுது. வேலன் வெறியாட்டம். என்ன சாப்பிடுவார் வேலன்? சேவக்கறியும் குறும்பாட்டு கறியும் சாப்பிடுவார். இன்னைக்கு அது இருக்குது. அது எங்களுடைய பாரம்பரியத்தை அழிச்சது நீ தானே. பார்ப்பனர்கள் தானே உள்ள போய் எங்க அசைவ முருகனை வந்து சைவ முருகனா மாத்தினது. அப்ப எங்களுக்கு விரோதமா இருக்கிறது யாரு? நீ யாரை போய் காட்டுற? சிக்கந்தர் மலையை மாத்திடுவாங்கன்னா யார் மாத்தினா? முஸ்லீம்கள் ஆண்ட காலத்திலே மாத்தல இல்ல மாத்துறத எப்பங்க மாத்திருக்க முடியும்? முஸ்லீம்கள் ஆட்சி நடத்திருக்கும் போது மாத்திருக்க முடியும், அப்படித்தானே? மாறிச்சா அது? இல்ல முருகன் மலையா தானே இருக்குது, மலையா இருக்குது, இல்லையா? முருகன் இருக்கிறாருல்ல, முருக பக்தர்கள் போறாங்கல்ல, சாமி கும்பிடுறாங்கல்ல, ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? ஓகே, இல்லை. ஆனால் இப்போ இவங்க அந்த மாநாடு நடத்த போகிறாங்க, அதை வந்து முறையாக அனுமதி வாங்குறாங்க, அதுக்கான பாதுகாப்புகள்லாம் நாங்கள் உத்தரவாதப்படுத்துவோம். அதெல்லாம் ஓகே. என்னன்னு கேட்குறேன். இல்லை, அது நோக்கம் கிளியரா இல்லை அவங்க உண்மையிலேயே அந்த மதத்துக்காக செயல்படல, அதெல்லாம் இருக்கட்டும். அதை நீங்கள் அவங்களோட நம்பகத்தன்மையை வந்து விமர்சிக்கிறது அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இதை நடத்தவே கூடாதுன்னு ஏன் சொல்லணும்? நடந்தா என்ன ஆயிரும்? இல்லைங்க, அதுதான் சொல்கிறேன். அவங்க நடத்துறதே கலவரம் செய்யறதுக்காகன்னு சொல்கிறேன். எப்படி சொல்கிறீங்க கலவரம் செய்யறது? சரி, பிஜேபி தமிழ்நாட்டில் எப்படி வளர்ந்துச்சு சொல்லுங்க? இந்தியா முழுக்க வளர்ந்ததை கூட விட்டுருவோம், தமிழ்நாட்டில் எப்படி வளர்ந்துச்சு? இப்போ ரீசெண்டாக வளர்ந்தது அண்ணாமலையாலன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க, அவங்க பேச்சு. அதெல்லாம் இல்லை. இங்கே வந்து ஜனசங்கமும் வளரவே இல்லை. பிஜேபியோடைய முதல் வருஷன் அது வந்து ஆர்எஸ்எஸ். அவன் 1925 வேலை செஞ்சு பார்க்குறான், அப்பவும் வளரல. ஏன் வளரல அப்படின்னா, இங்கே பெரியார்னு ஒருத்தர் இருந்தார், திராவிட இயக்கம்னு ஒன்று இருந்தது, கம்யூனிஸ்ட் இயக்கமும் சேர்ந்து வேலை செஞ்சது. இங்கே மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக திராவிட இயக்கம் போராடுது அப்படின்னு சொன்னால், வர்க்க ஒடுக்குமுறைக்கு எதிராக கம்யூனிசம் உண்மையான பிரச்சனைக்காக போராடுது. இவன் பாரு, துலுக்கனை பாரு, கிறிஸ்தவனை பாரு, பாவாடையை பாருன்னு என்னெல்லாமோ சொல்லி பார்த்தா யாரும் கேட்கல. இன்னொன்று, கிறிஸ்தவர்களால் நாம் கல்வி பெற்றோம் அப்படிங்கிறது இங்கே உள்ளவனுக்கு தெரியும், இல்லையா? இஸ்லாமியர்கள் நம்முடைய சகோதரர்கள் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அங்கே ஈடுபடவே இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மண்டைக்காடு கலவரம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன், அது எப்படி செல்ஃப் எடுக்குது அப்படின்றதுக்கு. கோவிந்தாச்சாரியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அதாவது ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ ரொம்ப முயற்சி எடுத்து வேலை செய்கிறாங்க. ஆளுவர்க்கங்கள் பணத்தை அள்ளி அள்ளி கொட்டுறாங்க, மார்வாடிகள் பணத்தை கொட்டுறாங்க, பார்ப்பனர்கள், அதிகார வர்க்கம், அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கிறாங்க, காங்கிரஸ்ல இருக்கிறாங்க, எல்லாரும் பணத்தை அள்ளி கொட்டுறாங்க. எந்த காலத்தில் சொல்றீங்க? இதெல்லாம் வந்து 50, 60, 70 இந்த காலகட்டத்தில் சொல்றேன். வளரல. 70 வரைக்கும் பார்க்குறாங்க. எமர்ஜென்சிங்கிறது ஒரு பெரிய நெருக்கடி. அப்போ அது பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து வந்துட முடியும்னு நினைக்கிறாங்க. அப்பவும் அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் செல்வாக்கு வரல. அப்போ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்யறதுக்கு ஒருத்தர் பொறுப்பை படைக்கிறாங்க. கோவிந்தாச்சாரியா, ஒரு பார்ப்பனர், ஆர்எஸ்எஸ்காரர். அவர் வந்து ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நீ கட்சி முழுக்க எல்லா பக்கமும் பார்ப்பனர்களை தலைவர்களாக போட்டுக்கிறீங்க, மேலே இருந்து கீழே வரைக்கும் மக்களை கூப்பிடுறீங்க, பார்ப்பனர்களை தலைவராக போடுறீங்க. அங்கே தலைவர் இல்லை அப்படின்னா வெளியே இருந்து ஆட்களை வந்து கூப்பிட்டு போய். இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு பிரச்சனை வந்துச்சு. கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்எஸ் வளர்த்த இந்து முன்னணி வளர்க்க வேலையை செஞ்சது யாரு? அர்ஜுன் சம்பத். அது உருவான உடனே சென்னையில இருந்து ஒரு பார்ப்பனரை கொண்டு போய் தலைவராக போடுறாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சொல்லி வந்தவர் தான் அர்ஜுன் சம்பத். இந்து மக்கள் கட்சின்னு ஆரம்பிக்கிறார். இது போல அங்க எல்லா பக்கமும் இப்படிதான். அதனால பார்ப்பனர் அல்லாத மக்கள் இதை வந்து ஏதோ நம்ம கட்சி இல்லை, இது நம்மளோடது இல்லை அப்படின்ற உணர்வு வந்துருச்சு. ரொம்ப அப்பட்டமா அது பார்ப்பனர் கட்சியா இருக்குது. அப்போ இதை மாற்றணும் அப்படின்னா, பார்ப்பனர் அல்லாத சமூகத்துல இருந்து, பிசில இருந்து, எஸ்சி எஸ்டில இருந்தெல்லாம் ஆட்களை கொண்டு வரணும், நிர்வாகிகளை போடணும், அவர்களே நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அப்படி போட்டாதான் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஒரு பரீட்சார்த்த முயற்சியாக வந்து செய்யறாங்க. 79 அறிக்கை கொடுக்குறாரா, 80 வந்து தானுலிங்க நாடார் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து
பொதுச் செயலாளராக போடுறாங்க இந்து முன்னணியுடைய இந்து முன்னணிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஹிந்து முன்னணி தான் அது. ஹிந்துன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்துன்னு எழுதுவாங்க. ஏன்னா ஹீன்னு பார்த்தா இது வட இழுத்து தமிழ்நாட்டுக்காரன் எவனும் வரமாட்டான். ஏன்னா அந்த நேரத்தில் தமிழ் உணர்வுங்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் பார்த்து வந்து சமூகம் அது. அவன் வரமாட்டான்னு இந்து முன்னணின்னு எழுதி வச்சிருக்காங்க. அதில் வந்து ராமகோபாலனுக்கு அடுத்த நிலையில் தானொலி நாடாருன்னு ஒருத்தரை கொண்டு வராங்க. அவர் யார் அப்படின்னா கன்னியாகுமரியில் காங்கிரஸ் பாரம்பரியத்தில் வந்தவர். அங்கே என்ன அப்படின்னா கிறிஸ்தவ நாடார்களுக்கு முக்கியத்துவம் வந்துடுது, இந்து நாடாருக்கு முக்கியத்துவம் இல்லைங்கிற ஒரு கோச்சிக்கிட்ட ஒரு காங்கிரஸ்ல இருந்து விலகி இவங்க பக்கம் வந்தவர். இப்போ அவரை வச்சுக்கிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்குறாங்க. அங்கே என்ன பண்ணுறது, இந்து பாதுகாப்பு மாநாடு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னால் உணர்ச்சி ஊட்டுறதுக்கு, வெறி ஊட்டுறதுக்கு, கிறிஸ்தவர்களை எதிரியாக காட்டுறதுக்குன்னு வேலைகளை செஞ்சாங்க. மண்டைக்காடில் வந்து என்ன அப்படின்னா, மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் ரொம்ப பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இந்து பெண்களை கேலி செஞ்சாங்க, அவமானப்படுத்துறாங்கன்னு ஒரு வதந்தியை பரப்பி ஒரு கலவரத்தை பண்ணுறாங்க. அந்த கோயிலுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. என்ன அப்படின்னா, அந்த வந்து பகவதி அம்மன் கோயில், பகவதி அம்மன் கும்பிட்ற பாரம்பரியம் தமிழ்நாட்டில் கிடையாது, தமிழர்கள்ட்டையும் கிடையாது. அப்போ அவங்க கிறிஸ்தவர்கள் அவையா இந்த கோயிலை கட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னா, அங்க திருவாங்கூர் சமஸ்தானத்து ராஜாவுக்கு உதவியாக அங்க உள்ள மீனவர்கள் ஏதோ ஒரு படை போய், அவங்க படையினர் அந்த நேரத்தில் ஆயுதம் ஏந்தி அவங்களுக்காக சண்டை போட்டுருக்காங்க. அதனால அந்த ஒரு உறவை பராமரிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிருந்து பெண் கொடுக்கறது அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. போன பெண் வந்து பகவதி அம்மனை கும்பிடக்கூடியவங்கிறதுனால அவங்க தன்னுடைய மருமகளுக்கு கோயிலை கட்டி கொடுத்துருக்குறாங்க. மருமகள் அரச குடும்பத்துல இருந்து போனவங்க இல்லையா, அதனால அவங்களுடைய உறவுகள் எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு முறை மாசி மாதம் 10 நாள் போய் அன்னைக்கு நடந்து போகிறது தானே. கேரளா அந்த பாரம்பரியம் வந்து என்னென்னா இருமுடி கட்டிட்டு போகிறது இருக்கும். கேரளத்து பெண்கள், அது கேரளத்து அந்த நேரத்தில் எப்படி ஐயப்பன் வந்து ஆண்களுக்கு இருக்குதோ அது மாதிரி கேரளத்து பெண்களுக்கு பகவதி அம்மன் அப்படின்னு இருமுடி கட்டிட்டு வருவாங்க. 10 நாள் அங்கே வந்து பூஜை அது இதுன்னு மாசி மாதம் 10 நாள் இருந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு போகிற பழக்கம். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கோயில் நிர்வாகம் யார் கண்ட்ரோலில் இருக்குதுன்னா கிறிஸ்தவர்களுடைய மீனவர்கள்ட்ட. அவங்க அந்த சாமியை கும்பிட போகிறது இல்லை. ஆனால் வரக்கூடிய பக்தர்கள் யார், நம்முடைய விருந்தினர்கள். இது ஒரு நீண்ட வரலாற்று தொடர்ச்சிங்கிறதுனால அவங்கள கௌரவமாக பாதுகாத்து, அவங்க கடைகள் எல்லாமே மீனவர்களுடைய இதில் கண்காணிப்பில் தான் இருக்கும். எல்லாமே சகலத்தையும் அவங்க கண்காணிப்பில் வச்சு ஒழுங்கோடு அதை நடத்துவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வதந்தியை பரப்பி விட்டு இந்து முன்னணி ஆட்கள் வந்து போய் நீ இந்து பெண்களை இது பண்ணிட்டாங்கன்னு பிரச்சனை பண்ணி அடிதடியாக்கி பெரிய சண்டையை உருவாக்கி, இந்த சண்டைக்கு முன்னாடியே 2 சம்பவம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை இருக்குல்ல, அதுல வந்து அது விவேகானந்தர் பாறை கிடையாது, அது மீனவர்களுடைய பாறை. மீனவர்கள் வந்து அதுல வந்து வலையில வந்து காய வைக்கிற பாறை. அதுல போய் அது விவேகானந்தர் அங்க போய் தியானம் பண்ணாருன்னு ஒரு கதையை கட்டி விட்டாங்க. யார் போய் பார்த்தா? யாரும் பார்க்கல. அவர் ராமநாதபுரத்துக்கு வந்து நமக்கு தெரியும், கன்னியாகுமரிக்கு போனாரான்னு கூட நமக்கு தெரியாது. ஒருவேளை போயிருந்தாலும் கூட அந்த பாறையில் போய் உட்காந்து நீந்தி போய் அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணாரா நமக்கு தெரியாது. ஆனால் அதில் வந்து சிலையை வைக்கணும்னு போய் மீனவர்கள்ட்ட பிரச்சனை. அப்போவே பதட்டம் உருவாகிறது. இந்து நாடார்களுக்கும் கிறிஸ்தவ மீனவர்களுக்குமான மோதல்களை உருவாக்குறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உலக ஜப நாள் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஆர்வரமாக அதை கொண்டாடுறாங்க. அதில் ஒரு குரூப் என்ன பண்ணிடுது அப்படின்னா, நாகர்கோவிலில் ஒரு சிக்னலில் போய் சிலுவையை கொண்டு போய் வச்சிடுறாங்க. இதை காரணமாக வச்சுட்டு நாங்கள் விநாயகரை வந்து கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு விநாயகரை வச்சு அந்த சண்டையை வந்து உருவாக்கி அதுவே ஒரு பெரிய பதட்டம் ஆயிடுச்சு. அப்போவே 2 தரப்பும் ஃபயர் ஆயிடுச்சு. இப்போது இங்கே அமைப்பு ரீதியாக உள்ளவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க தாண்டி வெகுஜன மக்கள்கிட்ட ஒரு முரண்பாடு அங்கங்கே ஒரு இது வந்துருச்சு, பகை அப்படின்றது உருவாயிருச்சு. அதான் பெரிய பிரச்சனை ஆக்கிடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த மண்டைக்காடு கலவரங்கிறது இந்த உணர்ச்சி இருக்குல்ல, இதனால் தூண்டப்பட்ட உணர்ச்சி இருக்குல்ல, அதை கலவரமாக மாற்ற முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களே அங்கேருந்து ஆளுகளை கொண்டு வந்து, இப்போ அவங்க மீனவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த கலவரத்தில் ஈடுபட்ட யாரும் லோக்கல் ஆளுங்க கிடையாதுன்றாங்க, வெளியே இருந்து வந்த ஆளுங்க. யார் அது கூட்டம் வந்து நடத்துறது? அதான் இந்து முன்னணி, RSS அவங்க தான் வந்தாங்க, வந்து இது பண்ணிட்டாங்க. கேரளாவில் வந்து ஆளுகளை கூட்டு வந்துருக்குறாங்க. கலவரம் அப்படின்றது வெடிச்சு அது கிட்டத்தட்ட போகுது, 1 வாரம் 2 வாரம் போகுது. துப்பாக்கி சூடு 40 பேருக்கு மேலே இறக்குறாங்க. இதில் மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய கிணறுகள் இருக்குல்ல, அதுலலாம் போய் டீசலை ஊற்றி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அது ஒண்ணுதான் நீர் ஆதாரம். அது மட்டும் இல்ல, இப்ப இன்னைக்கு தண்ணி தொட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி தண்ணி தொட்டி சிஸ்டம்லாம் வந்து அன்னைக்கு ரொம்ப ஆரம்ப நிலையில இருந்து நிறைய தண்ணி தொட்டிலாம் அதுக்கு பின்னாடி தான் 80களுக்கு பின்னாடி தான் தண்ணி தொட்டி வைக்கிறதெல்லாம் வருது. அப்போ கிணறு தான். இன்னொன்று நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் வந்து பெரிய அளவில் வந்து உப்பு நீர் தான் அதிகம் இருக்கும். நல்ல தண்ணி கிணறுங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். அதில் போய் டீசலு மண்ணெண்ணெய்
இதெல்லாம் வந்து ஊற்றி இதில் எவ்வளோ வன்மம் அது. ஒரு லோக்கல் ஆள் செய்ய மாட்டான் தெரியும்ல. ஆமா, அவங்களும் அதான் இது பண்ணணும். ஆமாம், அவன் செய்ய மாட்டான். ஆனால் அவங்க வந்து அதை செஞ்சு இந்த பகையை வந்து நிரந்தர பகையாக அது மாத்துறாங்க. அதன் பிறகுதான் வந்து அவங்க அங்கேருந்து நிறைய கேடர்ஸ் வராங்க. அந்த நேரத்தில் இந்த உணர்ச்சி கொந்தளிப்பில் கலவரங்கள் ஈடுபட்ட இளைஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ அவங்க தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேடர்ஸாக வராங்க. இதே நேரத்தில் வந்து இன்னொன்று சொல்கிறேன், அப்போது தானலிங்க நாடாரை வந்து எப்படி அவங்க செயலாளராக போட்டாங்களோ அதுபோல் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒருத்தர் போட்டாங்க. அது வந்து ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் போட்டாங்க. இப்படி வந்து நான் பிராமின்ஸை போட்டு ஆள்களை உள்ள கொண்டு வருவது, அவர்களை அடியாட்களாக கலவரக்காரர்களாக பயன்படுத்தி கொள்வது. நீ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கலவரத்தில் இத்தனை பிராமின்ஸை தான் எதுவுமே இருக்காது. இப்போ இதுல இருந்து தான் அகரகாரத்தில் கலவரம் நடந்ததா இருக்காது. இப்போ இதுல இருந்து தான் வந்து, அதாவது தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி கலவரம் கிடையாது. ஆமா, இதுல இன்னொன்னு எம்ஜிஆருடைய ஆதரவு இருக்குது இந்த மத கலவரத்துக்கா. ஆமா, அவர் வந்து என்னன்னா பார்ப்பனர்களை ஊட்டி வளர்க்கணும் அப்படின்றதுல பிராமண சங்கம் அப்பதான் உருவாகுது எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான். ஓகே, இவருடைய தயவுல. ஏன்னா திமுக வந்து ஆட்சி பிடிச்சிருச்சு, ரொம்ப பலமா உட்காந்துருச்சு. 71 தேர்தலில் வந்து 183 சீட்டு ஜெயிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னும் போது மிரண்டுட்டாங்க. இதுக்கு மேல திமுக அசைக்க முடியாதுன்னும் போது தான் திமுக உடைக்குது. அது இந்திரா காந்தி உடைக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ பார்ப்பனர்கள் வந்து முழுக்க முழுக்க எம்ஜிஆரை வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய தினமணி தினமலர்லாம் எம்ஜிஆருக்கு ஆதரவாக எழுத ஆரம்பிக்குது, வேலை செய்யுது, அப்படி ரொம்ப கான்சியஸாக. இப்போ அந்த நேரங்களில் எம்ஜிஆரே ஒரு தடவை சொல்லியிருக்கிறாரு, என்ன வந்து ஒரு பொதுவாக ஒரு மாநாடுன்னு சொல்லி எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க, இங்கே வந்து பார்த்தா இந்து பாதுகாப்பு மாநாடுன்னு சொல்லி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மிஸ்யூஸ் பண்ணுற வேலையும் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அப்படி வந்து இவர்களை பயன்படுத்தி கொண்டு ஆர்எஸ்எஸ்ங்கிறது இங்கே வளர முயற்சி பண்ணுது. அதுதான் ராமேஸ்வரத்துலையும் இந்து முன்னணியோட வளர்ச்சி அப்படின்றது தான் இங்கே பாஜகவோட வளர்ச்சியா? ஆமாம், இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டம்னு மாற்ற போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஓ, இது வந்து ஒரு பிரச்சாரம். நான் சிறு வயதில் இருக்கும்போது இது ஒரு பெரிய சதி திட்டம் நடக்குதுன்னா என்ன சொன்னாங்க. இப்போ யோசிச்சு பார்த்தா அதனால என்ன உலகம் அழிஞ்சு போயிருமா? கன்னியாகுமரிங்கிறது கன்னியாகுமரி தான், அது காலங்காலமாக கன்னியாகுமரி தான் இல்லையா? அதை ஏன் மாற்றணுங்கிற தேவை என்ன வந்துச்சு? ஆனால் அது ஒரு பெரிய ஆபத்து, இந்துக்களுக்கு ஆபத்து. அதுவாங்க இந்துக்களுடைய வாழ்வாதாரம் தானே, கல்வி முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், அதிகாரத்தில் பங்கு தானே வேணும். ஆனால் நம்மளை முழுக்க என்ன பண்ணிட்டான் பாரு, கிறிஸ்தவனை பாரு. நீ அங்கே கன்னியாகுமரியில் நான் போயிருந்தேன், அங்கே ரொம்ப சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கிறிஸ்தவர்கள் ஜபம் பண்ணுறாங்கன்னு அவனுக்குலாம் எரியுது, எல்லாம் புரணி பேசுகிறாங்க, அவனெல்லாம் கொல்லணும் வெட்டணும். நான் அங்கே இந்த இடிந்தகரை பிரச்சனையை ஒட்டி அந்த பகுதிகளுக்கு போயிருந்தேன். பல இடங்கள்ல உட்கார்ந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. அப்போ இவங்களுடைய பேச்சுகள்லாம் அப்படி இருந்தது. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில அந்த விருப்ப தூண்டி. ஆமா, நிரந்தரமா பிரிச்சுட்டாங்க. நீ கன்னியாகுமரிங்கிறது மட்டும் இல்ல, பொதுவாகவே நாடார் கம்யூனிட்டியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்து நாடாரும் கிறிஸ்தவ நாடாரும் பெண் கொடுத்து பெண் எடுத்துப்பாங்க. ஓகே, கணவன் வந்து கிறிஸ்தவராக இருப்பார், மனைவி இந்துவா இருப்பாங்க, மனைவி கிறிஸ்தவராக இருப்பாங்க, கணவர் இந்துவா இருப்பாங்க. தயக்கமே இல்லாம இவங்க சர்ச்சைக்கு போவாங்க, அவங்க கோயிலுக்கு வருவாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி ஐக்கியமா இருப்பாங்க, நான் பார்த்துருக்கிறேன். ஆனா இப்போ நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள் அப்படி இருக்குது. ஆனா கன்னியாகுமரியில் அதை மொத்தமாக உடைச்சிட்டாங்க. அந்த ரெண்டுமே எதிரெதிரான சமூகமா மாறி நிற்குது. மதுரையில இல்ல திருப்பரங்குன்றத்தை ஒட்டி இருக்கிற இஸ்லாமியர்கள் இந்துக்கள் இப்போ ஒத்துமையா வாழ்ற சூழல் தான் இப்பவும் அங்க இருக்குது. இது பாதிப்புள்ளாகுன்றீங்களா? ஆமா, இப்ப நீ மதுரையிலங்க சிக்கந்தர் மலை அப்படின்னு மாத்த போறாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்தது இல்லை? அந்த நேரங்கள்ல அவங்களுக்கு ஆதரவாக இருந்த பாலிமர் தொலைக்காட்சி, புதிய தலைமை தொலைக்காட்சி மக்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்க. மக்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஒன்றா மண்ணா இருக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுன்றாங்க. இல்லை அவன் போய் அங்கே போய் அசைவம் சாப்பிட்றான்னா, ஆமாம் அவன் அசைவம் தானே சாப்பிடுவான்றாங்க. ஏங்க அவன் அசைவம் தானே சாப்பிடுவான், காலங்காலமாக சாப்பிட்டுட்டு தானே இருந்தான், என்ன கெட்டு போச்சு? நல்லா தானே இருக்கிறோம். இப்போ அழகர் ஆற்றுல இறங்குறாரு, அப்புறம் துலுக்கநாச்சியாரை பார்க்க போகிறாரு. லுங்கி கொடுத்து விடுறது யாரு? பாய்ங்க தானே கொடுத்து விடுறாங்க. அவங்க ஊர்வலமாக போகிறாங்க, மக்கள் கூடுறாங்க, ரஸ்னா கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இது ரொம்ப காலமாக செய்கிறது தானே இது. இப்போ நீ பாத யாத்திரை போகிறாங்களே பழனிக்கு, போகக்கூடிய இடங்கள்ல பல இடங்கள்ல இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, பழங்கள் கொடுக்குறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்கல்ல. பிரச்சனையே இல்லையே. எங்கே பிரச்சனை வருது? நீ விநாயகர் ஊர்வலம்னு நடத்தும்போது பிரச்சனை வருது. ஏன்? விநாயகர் ஊர்வலம் ஆன்மீக நடவடிக்கை கிடையாது, அது அரசியல் நடவடிக்கை. அதான் சொல்கிறேன், இவனுங்க வந்து ஆன்மீகத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாதுன்றாங்க. ஆன்மீகத்துக்காக எந்த பங்களிப்பும் செய்ததில்லை. ஏதாவது ஆன்மீக நூல் ஏதாவது எழுதியிருக்காங்களா? ஆன்மீகத்துக்கு வந்து மக்களை வந்து எப்படி கொண்டு வரணும்னு ஏதாவது புத்தகம் எழுதியிருக்கிறாங்களா? ஆன்ம விடுதலை பற்றி ஏதாவது விளக்கக்கூட நடத்திருக்காங்களா? ஏதாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள் கேட்குறேன். ராமகோபாலன் அப்படி ஏதாவது பேசியிருக்கிறாரா? இல்லை யாராவது? இப்போ காடேஸ்வரா இருக்கிறாரு, காடேஸ்வரர் என்ன பண்ணுறாரு? சசிகுமார்னு ஒரு பையன், அவன் வந்து ரொம்ப நல்ல பையன்கிற மாதிரி
பேர் வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. அந்த பையனை வந்து யாரோ வெட்டி கொண்டுட்டாங்க. வெட்டி கொண்டது முஸ்லீம்கள் தான் அப்படின்னு சொல்லி இவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆதாரம் தேவையில்லை, பழியை யார் மேலே போடணும். போட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2000 பேருக்கு மேலே திரட்டி அங்கே வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் வீட்டுக்கு எடுத்து வரையும் ஊர்வலமாக எடுத்து வராங்க. அவர் ஒரு பெரிய தலைவர்லாம் கிடையாது, அவர் மக்கள் தலைவரும் கிடையாது, மக்கள் போராளியும் கிடையாது. அங்கே ஒரு குடி தண்ணீர் வேணும்னு, போஸ்ட் லைட்டு வேணும்னோ, சாக்கடையை சுத்தப்படுத்தணும்னு கூட ஒரு மனு கொடுத்தவர் கிடையாது. முஸ்லீம் விருப்பம் மட்டும் பேசின வருவார். அவர் ஒரு பெரிய தலைவர் மாதிரி ஊர்வலம் போய் போகிற வழியில் எல்லாமே வந்து கலவரம். அங்கே இஸ்லாமியர்களுடைய கடைகள் அது இதுன்னு பள்ளிக்கூடங்கள்ல அதில் காடேஸ்வரா இருந்தாரா? அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணது. ஓகே, அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணது. கல்லை கொண்டு எறிகிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற குழந்தைகள் மேலே யாராவது கலந்து எறிவானுங்களா? இவங்க எரிஞ்சானுங்க. பஸ்ஸு போகுதுங்க, பஸ்ஸு மேலே கலந்து எறிகிறான். பஸ்ஸில் எல்லாம் முஸ்லீம் போகிறான், அது மேலே கலந்து எறிகிறாங்க. மேலே எவ்வளோ பீதியாக இருக்கும் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க. 2000 பேர் சூழ்ந்துக்கிட்டு பஸ் எல்லாம் சுற்றிக்கிட்டு ஓன்னு பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா அது என்ன இருக்கும், என்ன மாதிரி சூழல் இருக்கும், எந்த சமூகம் இது நம்ம? அந்த மாதிரி ஒரு பெரிய ரகலை பண்ணாங்க. இப்போ அதில் வந்து அந்த ஒரு கடையில் போய் பாய் பிரியாணி அண்டாவை தூக்கிட்டு போயிருக்கிறான். அதான் ப்ரோ ரெண்டாயிடுச்சு. பாய் கடையில் பிரியாணி தூக்கிட்டு போனானுங்க, அண்டாவை திருப்பி கொடுக்கல. பாய் வந்து கேட்குறாரு அண்டாவை கொடு, பிரியாணி அண்டான்னு ட்ரெண்டாச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்க. உடனே எச்ராஜா சொல்கிறாரு, இது நாங்கள் பண்ணதில்லை, இந்துக்கள் வந்து ஒழுக்கமானவர்கள், நாங்கள் பண்ணலை, பங்களாதேஷ்லேருந்து வந்து கலவரம் பண்ணியிருக்காங்க. கெட்ட பேர் ஆகிப்போச்சு, மொத்த மக்களும் வெறுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ என்ன பண்ணுறது, பங்களாதேஷ்லேருந்து வந்து பாகிஸ்தான்லேருந்து வரலையா, பங்களாதேஷ்லேருந்து வந்த முஸ்லீம் வந்து செஞ்சாங்களாம். அப்போ அதுக்கும் சமூக ஊடகங்கள் அன்றைக்கி ட்ரெண்டாக இருந்தது. வந்து முருகன் இருக்குது, கந்தன் இருக்குது, வேலம் இருக்குது, சுரேஷ் ரமேஷ்னு இருக்கிறான். எல்லாம் திருப்பூரில் இருந்தும், ஈரோடுல இருந்தும், தேனியில இருந்தும், மதுரையில இருந்தும் போயிருக்கிறான். இவன் எல்லாம் வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்தானா அப்படின்னு கேட்டாங்க. கூச்சம் இல்லாமல் போய் சொன்னார் எச்ராஜா. பங்களாதேஷ்காரன் நான் ஒரு விஷயம் கவனித்து பார்த்துருக்கிறேன், இவர்களுடைய நடவடிக்கையில் இவர் 1,00,000 முறை கலவரத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம பார்த்தது ஒரு 100 தான் பார்த்துருப்போம், டாக்குமெண்ட் ஆனது ஒரு 10 தான் இருக்கும். ஆனால் 1,00,000 முறை அவங்க கலவரத்துக்கான வேலைகளை நீங்கள் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தாலும் சரி, அங்கே வந்து ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு இந்துவுக்குமான சண்டையை, ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு முஸ்லீமுக்கான சண்டையை உருவாக்கிட்டே இருப்பான். அதை வந்து ஒரு சமூகம் முதலாக மாறும். முத்துப்பேட்டையில் அப்படி தானே? ஏன் இதே மண்டைக்காடு கலவரங்கிறது ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு இந்துவுக்கும் நடந்த சண்டையில தான் அது பத்திக்குது. அப்படிதான் நடந்துச்சு. ஏதோ ஒரு வகையில இவர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஓகே, பக்தி என்பது வேற, ஆன்மீகம் என்பது வேற, தெரியுமா இல்லையா? ஆன்மீகம்ங்கிறது என்ன? ஆன்மாவை உணர்வது ஆன்மீகம் தானே. ஓகே, ஆன்மாங்கிறது என்னது? பரமாத்மா, ஜீவாத்மா, இப்படி 2 கோட்பாடு இருக்குது. பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு அப்படின்னு ஒரு பிரிவு சொல்றாங்க. இல்லை, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று தான் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அது ஒரு ஐடியாலஜி. அதை ஏற்றுக்கிறவன் ஒரு பிரிவு, இதை ஏற்றுக்கிறவன் ஒரு பிரிவு. இவ்வளோ தானே. ஆன்மாவை உணர்வது ஆன்மீகம், அவ்வளோதான். இங்கே ஆன்மாவை உணர்வுக்கு நீ என்ன சொல்லி கொடுத்துருக்குற? துலுக்கம்பாரு, நம்ம காவி குடிக்கிறதுல பச்சை கொடி பிடிச்சிருக்கான்னு சொல்லித்தர, இதெல்லாம் சொல்லி தந்துருக்குற. இப்போ அதிகபட்ச ஆன்மீக நடவடிக்கை என்னங்க? கோல போட்டி, குத்துவிளக்கு பூஜை, இதானே. பெண்களை ஆன்மீக நடவடிக்கையில் ஈடுபடுத்துவதற்கு நீ என்ன செய்றீங்க? ஒரு பத்திரிகையாளர் ஒரு பேட்டியில் ராமகோபாலன் பதில் சொல்லியிருக்கிறாருங்க. இது பெண்களின் முன்னேற்றத்திற்கு உங்களுடைய செயல்பாடு என்ன? ஓகே, அது சொல்ற குத்துவிளக்கு போட்டியும் கோல பூஜை, குத்துவிளக்கு பூஜையும் கோல போட்டியும் நடத்தலாம் அப்படின்றாரு. ஆனா இந்து முனி வந்து பெண்களை சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் முன்னேற்றத்துக்காக பல விஷயம் எதையும் செஞ்சதில்லைன்ற. இந்து பெண் வேற எல்லாம் போண்டாங்க, பார்ப்பன பெண்களின் முன்னேற்றத்துக்காக அவங்க ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா? இப்போ இந்த மாநாடு வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும், அதாவது இந்த பக்கம் இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவரும் வந்து இது எதிர்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக விசிகா, சிபிஎம், திமுக, சிபிஐ இவங்களாம் எதிர்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழரும் சீமானவர்களும் வந்து முருகன் வந்து என்னோட முப்பாட்டன், என் அப்பன் தான் முருகன். இப்போ இவங்க வந்து அரசியலுக்காக எடுக்கிறாங்க. இதுவும் ஒரு அரசியல் நடவடிக்கை தான் தவிர இதில் ஆன்மீகம் எதுவும் கிடையாதுன்ற விமர்சனத்தை அவரும் வைக்கிறாரு. ஆனால் காடேஸ்வரா பிரஸ் மீட்டில் என்ன சொல்றாருன்னா, இது தொடர்பா 22 நிகழ்ச்சி ஒட்டி இவர் கொடுக்குற பிரஸ் மீட்டில் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் எல்லா அரசியல் கட்சிக்கு தலைமைகளுக்கும் வந்து இன்விடேஷன் பண்ணி குடிச்சிருக்கிறோம். சிஎம் கூட பார்க்க அப்பாயின்மெண்ட் கிட்ட இருந்தால் அங்கேருந்து ரிப்ளை வரல, சீமானு கொடுத்துருக்கோம், சீமான் வரேன்னு சொல்லியிருக்காருன்னு ஒரு தகவலை சொல்றாரு. இப்படி ஒரு முரண்பாடான செய்தியா இருக்கு. சீமான் எப்படி இதுல வரேன்னு சொல்லி வராமல் இருந்தாலும் சரி, வரலன்னு சொல்லி வந்திருந்தாலும் சரி, அல்லது தகவலை சொல்லாமல் இருந்தாலும் சரி, சீமானுடைய ஆன்மா அங்கதான் இருக்கும். அவரு தான் இதை எதிர்க்கிறாருல. அதெல்லாம் போலிங்க. இப்போ இது எக்ஸ்போஸ் ஆகுது இல்ல, பலரும் விமர்சிக்கிறாங்கன்னும் போது சரி நம்ம கெட்ட பேர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு எஸ்கேப் ஆகிறார். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் அவர்கள் வந்து விநாயகரை வைத்தும்
ராமரை வைத்து தான், இன்னும் சொல்ல போனா ராமர் இங்க எடுபடலை, விநாயகரை வைத்து தான் கலவரத்துக்கான முயற்சிகள் ஒவ்வொரு வருஷமும் நடந்தது. இந்த முனி பாஜக. ஆமா, இப்போ திருவல்லிக்கேணில 91 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவொடனே அவர் அவ்வளோ உற்சாகமா அந்த விநாயகர் ஊர்வலத்தை வந்து தொடங்குறாங்க. அப்பதான் ஆரம்பிக்குது 90. அதுக்கு முன்னாடி கிடையாதுங்க, சென்னையில தான் ஆரம்பிக்குது. அப்போ அது பார்ப்பனர்கள் ஏரியா இல்லையா திருவல்லிக்கேணி, இப்போ அந்த பார்த்தசாரதி கோயில் அதெல்லாம் ஒட்டி இவங்க வந்து முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதி வழியாக தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் பறை அடிச்சுக்கிட்டு, இது அப்போ மட்டும் உங்களுக்கு பறை வேணும், மற்ற நேரம் கோயில் விழாக்கள்ல பறையை ஏற்றுக்க மாட்டாங்க தெரியும் இல்லை. அங்கே வந்து சண்டா மேலே அடிக்கலாம், உரிமை மேலே அடிக்கலாம், கொட்டு அடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், பறை கோயிலுக்குள்ள தீட்டாயிரம். ஆமாம், தீட்டாயிரம். அப்போ இங்கே வந்து பறையை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சரக்கு, கோயில் வழிபாடு ஆன்மீகம்னு சொல்றல, எல்லாருக்கும் என் சரக்கு வாங்கி கொடுத்து போறேன், அதையும் அவங்க தான் வாங்கி தராங்க. நீங்க இப்போ வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நீ எந்த ஏரியாவுக்கும் போங்க, நான் நேர்ல பார்த்துருக்கிறேன், முன்னாடி பிள்ளையார் இருப்பார், பின்னாடி சரக்கு ஊற்றி குடிச்சிட்டு இருப்பாருங்க. அதுல வசூல் பண்ற காசெல்லாம் இப்ப அவங்க எடுத்துக்கலாம். 2014 முன்னாடி வரைக்கும் வசூல் பண்றதுல வந்து ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுக்கணும், ஒரு பங்கு அவங்க எடுத்துக்கலாம். இப்ப அப்படிலாம் இல்ல, மோடிஜி வந்ததுனால இவங்களுக்கு அதுல 8 லட்சம் வந்தாலும் சரி 10 லட்சம் வந்தாலும் சரி மொத்தமா அவங்க எடுத்துக்கலாம். இல்ல இவங்களே கொடுக்குறாங்க, அது இல்லாம வசூலும் பண்ணிக்கலாம், அது இல்லாம ஒரு சிலைக்கு 1.5 லட்சம் வைக்கிறதுக்குன்னு இவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க, மாரோடிகள் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, பார்ப்பனர்கள் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதுல வந்து இவங்க அந்த காசு இருக்கு இல்லையா, இது ஒரு பெரிய தீபாவளி மாதிரி. ஆமா, இப்படி வந்து அந்த திருவல்லிக்கேணியில வந்து என்ன பண்றாங்கன்னா, முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதி வழியா தான் நான் போவேன்னு போய் அப்புறம் அது அடிதடியாகி கலவரம் ஆகுது. அதற்கும் விநாயகர் தான், விநாயகரை ரோட்ல போட்டுட்டு எல்லாரும் ஓடி போயிட்டானுங்க. இந்த விநாயகரை யார் தூக்கிட்டு போய் கடலை கரைச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? காவல்துறையா? 10 நாள் காத்திருந்து காவல்துறை இவங்களுக்கு விநாயகர் மேல வச்சிருக்கிற மரியாதை இவ்வளவுதான். அங்க போற வழியில துலுக்கனே வெளியே போ, பாகிஸ்தானுக்கு போ, அங்க போ, இங்க போ, இதெல்லாம் அந்த ஊர்வலத்துல முழங்கம் போட்டு ரொம்ப அருவருப்பா துலுக்கனை விட்டு துலுக்கச்சியை கட்டுன்னு பேசுவாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், கூட சேர்ந்து பேசியிருக்கிறேங்கிறதுனால சொல்றேன். அப்ப இப்படி விநாயகரை வச்சு கூத்தடிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க முருகனை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆனா முருகன் வந்து இங்க வந்து ஒரு ஒரு சென்டரான ஒரு கடவுள் அப்படின்னும் போது அதை வந்து சீமான் வந்து எடுத்துட்டு பாரு, எவ்வளவு பெரிய ப்ராடக்ட் இது வந்து நீ மிஸ் பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லி அவர் தூக்கிட்டு வந்து காட்டின உடனே, அடா இதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குதே அப்படின்னு சொல்லி, அது கற்பூர கூட்டம் பிரச்சனை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, முருகனை வந்து இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு. கந்த சஷ்டி கவசம் இருக்குல்ல, அது ஒரு கேள்வி கேட்ட கேள்வியில நியாயமான கேள்விதான். கோயிலுக்குள்ள அதை பாட மாட்டாங்க தெரியும்ல. கந்த சஷ்டி கவசம் புனிதமான பாடல், இறைவனுக்காக பாடல், பாலன் தேவராயன் எழுதின பாடல். ஆனா அது உள்ள போகாது, ஏன்னா தமிழ் கலந்து எழுதியிருக்குது. சமஸ்கிருதத்துல தமிழ் கலந்து எழுதின பாடல்ங்கிறதுனால அது தீட்டு பாடல், இது கோயிலுக்குள்ள பாட மாட்டாங்க. அப்போ அதை இழிவுபடுத்திட்டாங்கன்னு அவங்க எல்லாம் கொதிச்சு வேல் யாத்திரை போறோம். யாரு? கருப்பர் கூட்டம் ஒரு சாதாரண ஒரு யூடியூப் 2 சின்ன பசங்க சேர்ந்து நடத்திட்டு இருந்தது, 30 வயசு கூட இருக்காது. அதுக்கு எதிராக இவங்க ஒரு பெரிய இயக்கம் நடத்துறோம். அது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபுல்லா லாட்ஜ் எல்லாம் பொம்பளையில கூட்டு வந்து கூத்தடிச்சாங்க அப்படின்னு சொல்லி. நான் சொல்லல, ஆர்எஸ்எஸ் காரர் சொன்னார். ராம சுப்பிரமணியன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆடிட்டர் இருக்கிறாரு, அவர் வந்து முன்னாடி ஆர்எஸ்எஸ் உடைய தீவிர ஆதரவாளர், இப்போ எதிர்த்து விமர்சனம் பண்றார். அவர் சொன்னார் ஆபாச கூத்து அப்படின்னு சொல்றாரு. அது ஃபுல்லா ஒரு அவ்வளோ ஆபாசமா நடந்துச்சு அந்த நேரங்கள்ல அப்படின்னு சொல்றாரு. இப்படி வந்து நீங்க அவங்க வேலை பிடிச்சிட்டு போகலான்னு வேற ஒன்று சொல்லிலாம் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. இவ்வளோ கேவலமா நடந்தது அன்னைக்கு வந்து வேல் யாத்திரை. இப்ப முருகனை வச்சுக்கிட்டு இப்ப அடுத்து என்ன பண்ணலாம், கலவரம் பண்ணலாம், ஏன்னா இவங்களுக்கு வேற எந்த ஹோல்டுமே இல்லை. சீமானுக்கு அப்புறம் தான் எல்முருகன் வந்து வேல் யாத்திரை. ஆமா, சீமான் எடுத்து கொடுத்தாரு, அதை பிடிச்சுக்கிட்டாங்க. அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் இங்க நுழைய முடியாத ஒரு கரடுமுரடான ஒரு பாதையா இருக்குது, இதுக்கு ஒரு பாதை போட்டு கொடுக்குற வேலையைத்தான் சீமான் செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அவங்க உள்ள நுழைய முடியல, இங்க பெரியார்னு ஒரு தடை இருக்குது, அப்ப பெரியாரோட திராவிடம்னு ஒரு தடை இருக்குது, அதோட முற்போக்கு சிந்தனை ஒன்று இருக்குது, இல்ல எல்லாத்தையும் பிற்போக்கு சிந்தனையா மாத்து, எல்லாமே பாரம்பரியம் பெருமைன்னு மாத்து. என்னெல்லாம் வந்து இங்க ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ இந்து முன்னணி வளர்வதற்கு தடையா இருக்குதோ அந்த தடையெல்லாம் அகற்றி அவர்களுக்கு வந்து ரோடு போட்டு வாங்கன்னு கூப்பிட்டு வர்ற வேலையை தான் நாம் தமிழர் கொடுக்குற ப்ராஜெக்ட். அவன் அதை மட்டும் தான். சாதியை பற்றிய ஒரு அருவறுப்பு இருந்தது, சாதியை வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு பண்பாடு உருவாகி இருந்தா இல்லையா, அதை பொது வெளியில பெருமையா பேசணும்னு சொல்லி பேசினாலுங்க தானே அவங்க. ஏன்னா அது ஒரு முட்டாள்தனமா பேசுறது, உணர்ச்சி சொல்லி பேசுறது இல்ல. காஸ்ட் கான்சியஸ் இஸ் ஹிந்து கான்சியஸ். இதான் பிஜேபியோடைய ஆர்எஸ்எஸ் உடைய இது. எங்கெல்லாம் சாதி உணர்வு பட்டு போகிறதோ அங்க இந்துத்துவம் வளராது, இந்து மதம் வளராது. இந்து மதம் இல்ல, இந்துத்துவம் வளராது. ஏன்னா இந்து மதம்னு ஒண்ணு கிடையாது இல்லையா, அது ஒரு ஐடென்டிட்டி தான். அப்போ இங்க வந்து சாதி உணர்வை வளர்த்தா மட்டும்தான் பிஜேபி வளர முடியும், அதுக்கு சாதி உணர்வை வளர இல்லையா. இப்படி எல்லா வகையான சீரழிவுக்கும் துணை போனது இவங்க. இவருக்கு குருநாதர் ஒருத்தர் உண்டு,
அவர் வந்து தமிழ் இந்து அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாரு. மணியரசன் அவர் ஐயா சொல்ல அவர் தமிழ் பெரியாரா ஒரு பட்டம் கொடுக்குறாரு. அப்படி ஐயா சொல்ல இவர் வந்து அதுக்கான வேலைகளை செய்ய அருவருப்பான ஒரு கூட்டம். அப்படி ஒரு கேடுகட்ட வேலையை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் சீமான். அதனால இவர் வந்து அவர் எதிராக போறாரு. நம்ம பல முறை பார்த்துருக்குறோம். பொன் ராதாகிருஷ்ணனோட அவர் இருந்தது பார்க்குறோம், பாண்டேயோட குலாவனதை பார்த்தோம். கட்சி பேர் வாங்கி கொடுத்தது துக்ளக் குருமூர்த்தியும் தான் வாங்கி கொடுத்தாங்கிறது அவங்களே சொல்றாங்க. ஜெகதீஷ் பாட்டியன் வரைக்கும் கூட போனவங்க வரைக்கும் சொல்றாங்க. சந்திப்புகள் நடந்த இடத்துல வரைக்கும் சொல்றாங்க. ஆக அது பிஜேபி வந்து எப்பவுமே அது வந்து பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ அவன் நேரடியா ஒரு வேலை திட்டத்தில் வர்றது, மறைமுகமாக ஒரு வேலை திட்டத்தில் வர்றது, நேரடியாக ஒரு கூட்டணி வச்சுக்கிறது, மறைமுகமாக ஒரு கூட்டணி வச்சுக்கிறது, இதெல்லாம் அவங்க செய்வாங்க. அப்போ அந்த மறைமுக கூட்டணி யார் அப்படின்னா அந்த பக்கம் சீமான், இந்த பக்கம் விஜய், அந்த மாதிரி நிறைய பேரை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அந்த ஐடியாலஜி என்ன, நோக்கம் என்ன, இதன் மூலமாக சாதிக்க விரும்புறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க எல்லாமே ஒரே கூட்டம், ஒரே நோக்கங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஓகே. இதேமாரி இந்த மாநாட்டில் இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன இருக்குன்னா, உத்தரப்பிரதேசோட முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவரை வந்து வரதா சொல்லியிருக்காங்க. இவங்க கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கு அவர் வர சம்மதிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதேமாரி ஆந்திராவோட துணை முதல்வர் பவன் கல்யாண் இவர் இங்கேயும் வர வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு ஆன்மீக மாநாடுன்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த முதல்வர், துணை முதல்வர், ரெண்டாவது இவங்க மேலே பல சர்ச்சை இருக்குது. அங்கே யூபியில் வந்து இஸ்லாமியர் வீடுகளை இடிக்கிற வேலையை வந்து யோகி ஆதித்யநாத் செஞ்சுட்ருக்காரு. அது ஏற்கனவே கான்ட்ரவர்சியான நபர். அதேமாரி இவர் வந்து சனாதனத்துக்கு ஒரு போர்டு வேணும், சனாதனத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு பேசின ஆள் தான் இவர். அவங்களையும் இங்கே கூப்பிட்டு வர்றதுன்றது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அதுக்கு வந்து இது அவங்க ஒரு பெரிய கலவரத்தை திட்டமிடுறாங்க. அதே நாளில் நடக்கலாம், அதன் பிறகு நடக்கலாம், அல்லது இதை ஒட்டி அந்த கலவரத்துக்கான வேலைகள் நடக்கலாம். அதை ஒரு பெருசாக திட்டமிடுறாங்க. இதுக்கு ஒரு ஊடக கவனம் வரணும். இல்லைன்னா இந்து முன்னணி மாநாடுன்னு முடிஞ்சு போயிடும். இந்து முன்னணி மாநாடு எந்த ஊடகமும் போடாது. போட்டிருக்க அப்படியே பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவ்வளோ அருவருப்பாகவும் ஆபாசமாகவும் பேசுவாங்க. அதுக்கு ஒரு கவனத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிஜேபி உள்ளே வரணும், பிஜேபி தலைவர்கள் வரணும், தேசிய அளவில் கவனம் வரணும்னா வடக்கு இருந்து ஆள் வரணும். அது ஒன்று மோடி வரணும், அல்லது வந்து அமித்ஷா வரணும், அல்லது வந்து யோகி வரணும். ஓகே. அப்போ யோகியை வந்து அது இன்னும் கான்ட்ரவர்சியாக பேசுவார். அப்போ தேசிய கவனத்தை கொண்டு வரணும். அது பவன் கல்யாணுக்கு ஒரு ரோல் இருக்குது. அது என்ன அப்படின்னா இங்கே உள்ள தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து திராவிட இயக்கத்தோடையே அவங்க நெருக்கமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க இப்போ சீமான் வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து இன்னும் திராவிட இயக்கத்தோட பிணைப்பு அதிகமாயிருச்சு. இப்போ அவங்கள பிரித்து எங்கே கொண்டு வரணும்? பிஜேபி பக்கம் கொண்டு வரணும். அது ஒரு டார்கெட்டு. இப்படியே பல வகையில் கணக்குப்பட்டு அது ஒர்க் ஆகுதோ இல்லையா, நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்க வந்து 1000 முறை இல்லை 1,00,000 முறை முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே. அவங்களுக்கு எந்த வழியிலேயோ ஒரு கலவரம் நடந்துடணும். அவங்களுக்கு கலவரம் மட்டும்தான் வளர்ச்சிக்கான ஒரே பாதை, ஒரே வழி. அதுக்காக அவங்க வந்து இந்த வேலையை செய்கிறாங்க. நீ நல்லா கவனிச்சு பாருங்க, முருக பக்தர் மாநாட்டில் என்ன பேசுவாங்க? சுப்பிரமணியன்னு பேர் மாற்றி வச்சிருக்கிறாங்க. முருகர் மாநாடு தானே. எந்த கோயிலையாவது முருகன் கோயில்னு பேர் வச்சிருக்கீங்களா? நீங்கள் ஆகம விதிப்படி உள்ள கோயில்கள் எல்லாமே சுப்பிரமணியன் தானே பேர் வச்சிருக்கிறீங்க. ஓகே. சுப்பிரமணியன். ஆனால் இங்கே தமிழர்கள் எல்லாரும் அவங்க வீட்டில் பேசுறது உள்ளதான் முருகன் தானே சொல்கிறாங்க. சுப்பிரமணியன் பார்ப்பன குடும்பங்களில் சுப்பிரமணியன் தான் பேர் வைப்பாங்க. ஸ்கந்தன், சுப்பிரமணியன் அப்படிதான் பேர் வைப்பாங்க. ஆனால் நம்ம வீடுகளில் முருகன்னு பேர் வைப்போம். அப்போ அந்த ஸ்கந்தன் யாரு? அந்த சுப்பிரமணியன் யாரு? ஏன் கடவுள் முருகன், ஏன் முப்பாட்டம் முருகன்? சீமான் சொல்றாரு இல்லையா, அது உண்மை. ஏன் முப்பாட்டம் முருகன்? அவனுக்கு நீ என்ன பேர் வைக்கிறது? நாங்கள் தான் பேர் வச்சிருக்கிறோம்ல, முருகன் பேர் வச்சிருக்கிறோம்ல. முருகன் என்றால் அழகுன்னு பேர் வச்சிருக்கிறோம். நீ என்ன சுப்பிரமணியன் பேர் வைக்கிற அப்படின்னு கண்டிச்சு அந்த மாநாட்டு பேசுவாங்களா? ஏன் முருகன் வேடவங்க, குரத்திய கல்யாணம் பண்ணவங்க, லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறான் அந்த காலத்திலே, அப்படிதானே? ஓகே. அதை ஆதரிச்சு மக்களை பின்பற்றுங்கன்னு சொல்ல போறியா? இன்டர்காஸ்ட் மேரேஜுக்கு ஆதரவா முருகன் இருந்திருக்கிறான் அப்படின்னு பேசுவீங்க. நீங்க பூணூல் பொட்டுல வச்சிருக்கிற என் முருகனுக்கு, என் முருகன் எனக்கு நெருக்கமா இருந்தவன்ல. நம்ம மக்களால் அப்படியே அங்கே பூஜை பண்ண முடியாதுன்றது நிலைமை உருவாகிக்கிறாங்க. ஏங்க ரொம்ப காலமா கோயிலுக்குள்ளே போக முடியாதுங்க. முருகன் கோயில் எங்க இருக்குது? திருச்செந்தூர் இருக்குது, திருத்தணியில் இருக்குது, எங்க இருக்குதுங்கிறது. பிற்படுத்தப்பட்ட சதியினர் கோயிலுக்குள்ள போக முடியுமா? இப்போ நான் இருக்கிற திருச்செந்தூர்ல உள்ள நிலைமை, அங்கே உள்ள பெரும்பான்மை மக்கள் நாடார். சாணார்கள் உள்ள வர முடியாது. அங்கே ஒரு சிஸ்டம் இருந்தது, சட்டை போடாமல் கோயிலுக்குள்ள வரணும். எதுக்கு? நெஞ்சில் காய்ப்பு இருக்குதா, பனையாறக்கூடியவனா இருப்பான் சாணார் இல்லையா? அதை பார்த்து அவன் வந்து பனையாறவனா இல்லையா, பூணூல் போட்டுருக்கானா இல்லையா, இல்லைன்னா வெளியே போகணும் அனுப்பி விடுறதுக்காக அப்படி ஒரு சிஸ்டமே வச்சுருந்தாங்க. சாமி சட்டை கழட்டிடுவான்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லியிருக்குதா? இல்லை. ஆனால் அவங்க அப்படி ஒரு முறை வச்சுருந்தாங்க. இவ்வளோ தூரம் இழிவுபடுத்தியிருந்தாங்கல்ல. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு வெளியில் வச்சுருந்தாங்க. அதுக்காக போராடினது தானே திராவிட இயக்கம். நீ அவனுக்கு எதிராக வேலை செய்யறதுக்குன்னு நீ ஆள் கூப்பிடுற, ஆள் சேர்க்குற. ஏன்னா உரிமை வாங்கி என்ன கோயிலுக்குள்ள கூட்டு போனா அவன் தானே.
நீ கருவறைக்குள்ள போலான்னு சட்டம் கொண்டு வந்ததும் ஸ்டாலின் தானே, அதுக்கு முன்னாடி பெரியாரும் கலைஞரும் தானே. ஏன் உரிமைக்காக ஒன்றும் இல்லைங்க. ஒரு விஷயம் சொல்றேன், அனைத்து சாதியினர் அர்ச்சகர் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றார் கலைஞர். 2006 ஆட்சி வந்த பிறகு அது நடைமுறையை கொண்டு வர்றாரு. அப்போ படித்த மாணவர்கள் வெளியே வர்றாங்க. ஒருத்தன் கேஸ் போட்டான், பார்ப்பனர் அல்லாதவர் உள்ள வர முடியாதுன்னு கேஸ் போடுறான். அப்போ இவங்க வந்து நம்ம ரங்கநாதன் அர்ச்சகர் அவர் வந்து எல்லா கட்சி தலைவரையும் பார்க்க போறாங்க. அவங்க வந்து ராமகோபாலையும் பார்க்க போறாங்க. அவர் ராமகோபாலன் சொன்னது என்ன தெரியுமா? இந்து முன்னணியுடைய தலைவர் ராமகோபாலன் சொன்னது, தம்பி நீங்க இதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க, ஆகம கோயிலுக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு நான் கிராம கோயில்களில் எது சூத்திரர்கள் பஞ்சவர்கள் மட்டுமே புழங்குறதுக்கான கோயில்கள் இருக்குது, நான் உனக்கு அங்கே வேலை வாங்கி தரேன். ஆமாம், செலவு காசு வேணுமா நான் தரேன், எல்லாம் பண்ணுறேன், நீ இது ஆசைப்படாதான்னு சொன்னான். யாரு? ஒரு இந்து அவனுடைய முன்னோர்களால் கட்டப்பட்ட கோயிலுக்குள்ள பூஜை செய்யறது தகுதி இல்லை, நீ உள்ள வராதன்னு சொல்லி சொன்னவர் ராமகோபாலன். அந்த அமைப்பு தான். ஆமா, அவரு வந்துங்க இதனால வந்து என்ன அப்புறம் தான் முற்போக்கு அமைப்புகளை தேடி போறாரு. HRPC போறாரு, PRPCன்னு என்ன இருக்குது, வாஞ்சிநாதன் மாகாய்க்கோடைய துணை அமைப்பு, அவங்க கிட்ட போறாங்க. அப்போ பெரியார் சிலைக்கு மாலை போட்டிருப்பாங்க மவுண்ட் ரோட்ல. பெரியார் சிலைக்கு மாலை போட்ட காரணத்தினால அவர்களை பிடிச்சு அடிச்சது இந்து முன்னணி. யார? இந்துக்களை. அவங்க அர்ச்சகர் பயிற்சி பெற்றவர்கள், அர்ச்சகர்களா வெளியே வந்து நிக்கிறாங்க. சமஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் மந்திரங்களை படிச்சவங்க, பூஜை யாகம் வேள்வின்னு எல்லாமே செய்ய தெரிஞ்சவங்க பிடிச்சு போட்டு அடின்னு அடிச்சாங்க. அடிச்சது யார்? ரவுடிங்க. இப்படிப்பட்டவங்க வந்து நீ வந்து பக்தர்கள் மாநாடு நடத்துற, நான் நம்பணுமா? நான் ஒன்று சொல்றேன், பக்தர்கள்னு ஒன்று சொல்றானுங்களா இந்த முன்னணி. நான் ஆவடியில வந்து ஒரு போலீஸ்கார பழக்கம், ஒன்னா நின்று டீ சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்போ வந்து ஒருத்தர் வர, அப்படி காவி வேஷ்டி காவி சட்டை துண்டு தாடி, தெரியும்ல இந்த முன்னணிக்காரன்னு, அதுக்கு ஒரு கெட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படியே ரொம்ப தோரணே வந்து இருந்தா. அப்படி அவர் சார் வந்து தள்ளி நின்னார், அவர் போலீஸ் இருக்கிறத பார்க்கல. அப்படி ரொம்ப கெத்தா அப்படி வந்தவர் போலீஸை பார்த்தோன்னே, சார் வணக்கம் சார், என்னடா வரும்போது அப்படி செய்யணுங்கன்னு போட்டு அப்படி தோரணே வந்தான். போலீஸ் இத்தனைக்கும் ஒரு இப்பதான் ஆகிருக்கிறாரு, சாதாரண போலீஸ். இப்படி பம்பரா மரியாதை கொடுக்குறா, ஒருவேளை இந்த சிஸ்டத்து மேல ரொம்ப மரியாதை கொண்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட, சார் என்ன சார் பெரிய ஆளுமா இருக்கிறான் பாக்குறதுக்கு, உங்களை பார்த்தா பம்பரான், அவன் திருட்டு போயங்க, நானே ஒரு 10 முறை உள்ள தூக்கி போட்டுக்கிறேன். இப்பதான் வந்து இந்த காவி வேஷ்டி காவி சட்டை போட்டுட்டு இந்த முன்னணிக்காரன் சுத்திட்டு இருக்கிறான், இவன் கூட சுத்திட்டு இருக்கிறான், அத்தனை பேர்ல திருட்டு போயிருங்க. எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது, 10 கேஸ் 15 கேஸ், திருட்டு கேஸ், வழிப்பறி, கொள்ளை, இந்த மாதிரி இல்லீகலான எல்லா வேலையிலும் செய்வாங்க. கஞ்சா கடத்துறதுல இருந்து எல்லா மோசடி வேலையில வந்து இவனுக்கெல்லாம் காவி வேஷ்டியை கூட்டிட்டு யோக்கிய மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்க. ஜனங்க ஏமாறுவாங்க, எங்களை ஏமாற்ற முடியுமா, நான் தான் பிடிச்சிட்டு போனேன் அப்படின்றாரு அவரு. இது நான் பார்த்தது மட்டும் இல்ல, பல இடங்கள் நிலைமை என்ன அப்படின்னா ஃபுல்லா கிரிமினல்ஸ் தான் வந்து கட்சியில் சேர்த்து வச்சுக்கிறாங்க. எதுக்காக? கலவரம் செய்யறதுக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிரிமினல்ஸ் எல்லாம் சேர்ந்து சமூகத்தின் மீது எந்த அக்கறையுமே இல்லாதவர்கள், இந்துக்களின் நலன்களுக்காக எந்த காலத்திலும் பாடுபடாதவர்கள், இந்து விரோத சிந்தனை கொண்டவர்கள், பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராகவே உள்ளவர்கள், 97% இந்துக்களுக்கு எதிரானவர்கள், இவங்கெல்லாம் கூடி பக்தர்கள் மாநாடு நடத்துவாங்கன்னு சொல்லுவாங்களா? அதை நாம் நம்பணுமா? ஆக இதை தடை செய்யறதுங்கிறது மிக முக்கியமான நடவடிக்கை. எப்படி நீ வந்து திருட்டு நடக்கக்கூடிய இடத்துல வந்து போலீஸ் காவல் போடுறாங்களோ, அது மாதிரி வந்து ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய இடங்கள்ல வந்து போர்டு வச்சு எச்சரிக்கை செய்து அதுக்கு வந்து சிக்னல் வச்சு இப்படி ஒழுங்குபடுத்துறாங்களோ, அது மாதிரி இது வந்து ஒரு டேஞ்சர். அப்போ அதை எப்படி அடக்கணுமோ எப்படி ஒடுக்கணுமோ அதை செஞ்சுதான் ஆகணும். அதுக்காக அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாம இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.